வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நபரை ஒரு நபர் காதலிக்கும் போது அவர்கள் தூரமாக இருந்தாலும் என்றால் நீங்கள் அவரை உண்மையாக காதலித்தால் கண்டிப்பாக அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து விரும்புவதோட தூரத்துல இருந்து தான் விரும்புறாங்க. ஒரு நபரை நீங்க காதலிக்கும் போது அவங்க தூரமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் சரி உண்மையா காதலிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களை அதிகமா அவங்கள பார்க்கணும்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அது வீடியோ காலா இருக்கலாம் அல்லது நேர்ல பார்க்கணும்னு தோணலாம், இல்லது எப்படினாலும் சரி. ஆனா அவங்கள பார்க்கணுன்ற எண்ணம் உங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்கள விரும்புறீங்க. அதுதான் உங்களுடைய காதலாகவும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காதலிக்கும் போது ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் மாற்ற நினைக்கிறார்கள், தனக்கு பிடித்த மாதிரி இருக்க வைக்க நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்காக ஒருவர் கடைசியில் மாறிக்கொள்கிறார்கள். லவ் பண்ற ஸ்டார்டிங்ல வரைக்கும் அவங்களுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா போக போக அந்த விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்காக நம்ம ஏன் மாறணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால அவங்கள நம்ம மாற்றுவோம், நம்ம ஏன் மாறணுன்ற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. ஆனால் கடைசியில் அவங்கள மாற்ற நினைச்ச இவங்களே அவங்களுக்காக மாறிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் அவங்களுடைய உண்மையான காதல் இருக்கும், மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறது. நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உண்மையாக விரும்பியிருந்தால் நீங்கள் சிரிக்கும் சிரிப்பிலும் நீங்கள் அழுகும் அழுகையிலும் அது உண்மையா பொய்யா என்பதை உங்கள் முகத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது எந்ததான் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுனாலே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு அது உண்மையா இல்லை பொய்யா என்பதை ரொம்ப ஈஸியாக ஒருத்தங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஐ மீன் உங்களை உண்மையா விரும்பியிருந்தாங்கன்னா. நீங்க ஒருத்தங்களை உண்மையா விரும்பும் போது அவங்களும் உங்களை உண்மையா விரும்பியிருந்தா கண்டிப்பா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், சிரிக்கிற விஷயங்கள், அழுகிற விஷயங்கள்னு எது உண்மை எது பொய்ன்றதை உங்களால ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடியானா அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காங்களா இல்லையானா நீங்க பாருங்க. அப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது என்னன்ட்டு. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒரு நபரை காதலிக்கும் போது அந்த ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பையும் காதலியும் இல்லாமல் செய்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்றதோ இல்ல பண்றதோன்றது பண்ணும் பொழுது அவங்களோட லைஃப்ல அந்த ஒரு இடத்துலன்ட்டு அந்த லவ் மொத்தமா முடிஞ்சு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையா இருக்க பாருங்க. முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சரியா பண்ணுங்க. நீங்க சாதாரண ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கூட சரி, அந்த காதல் அந்த அன்பு எல்லாமே அந்த ஒரு நாளே முடிஞ்சிடும். ஏன்னா இது நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மிஸ்டேக்ல நிறைய பேர் லைஃப்ல எண்டிங் வந்திருக்கு. ஸோ உங்க லைஃப்ல நீங்க அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கஷ்டப்பட போது நீங்க தான். ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் பொழுது அந்த பெண் காதலிக்கவில்லை என்றாலும் கூட அந்த ஆணை ஒரு தடவை திரும்பி பார்த்து விட்டாலும் அது அந்த ஆணுடைய மனதில் அந்த பெண் நம்மளை காதலிக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கும். அவர்களே அதை காதல் என்று நினைத்து வளர்த்தும் கொள்வார்கள். அதாவது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணை விரும்பும் போது அந்த பொண்ணு இவங்களை விரும்பினாலும் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாரும் நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அந்த பையனோட மனசுப்படி என்ன தெரியுமானா அந்த பொண்ணு நம்மளை விரும்புறா, அதனாலதான் நம்மளை திரும்பி பார்த்து இருக்கான இல்லையான்னு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ ஒரு பொண்ணோட சேஃப்டிக்காக பார்க்கக்கூடிய விஷயம் இங்க நிறைய ஆண்கள் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்களா இந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எப்பவும் புரிஞ்சுக்கூடாது. அவங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட பேசி விஷயத்துல வெளியிருந்து வரும்போதுக்கு அப்புறமா தான் அது உண்மை. அது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் அது அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அவங்க உங்களை மட்டும் தெரியலங்க, அந்த இடத்துல எப்போமாவது காமனா திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட பார்த்துருக்கலாம். ஸோ ஆண்கள் எல்லாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.